ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவையான சூப்பரான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அளவு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டாச்சு. போட்டு நான் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டாச்சு. போட்டு அதையும் நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் நட்டு வச்சு வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கருவாடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். ஸோ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு அந்த நேரம் கொஞ்ச நேரம் கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைச்சி வச்சுருக்க அதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம். நான் காய் போடாததுனால நான் உடனே புளி ஊற்றிட்டேன். நீங்கள் காய் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் வேக விட்டு புளி ஊற்றுங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு சுவையான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கையிலே அழகா. ஸோ சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.